ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை எதுன்னா, நம்ம எது வரைக்கும் மதிப்புடையவங்களா இருக்கிறோம், அதாவது மனிதர்களுக்கு எது வரைக்கும் மதிப்பு அப்படின்றத ஒரு விளக்கக்கூடிய ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல மௌரிய வம்சத்தோட தலை சிறந்த மன்னரான அசோகர் வாழ்ந்து வந்தாரு. அவரோட கலிங்க போர் தான் கடைசியா அவர் செய்த போர். ஏன்னா அந்த போர்ல வீரர்கள் பட்ட வேதனைய கண்டு அவரோட மனம் மாறி இனிமே இந்த போரே செய்வதில்லை அப்படின்னு முடிவெடுத்து நாட்டு நல பணிகள்ல கவனம் செலுத்தி தலை சிறந்த மன்னரா விளங்கினாராம். புத்த மதத்தை உலகமெங்கும் பரப்புற பணியிலையும் ஈடுபட்டு அதுலயும் தன்னோட மகளையும் மகனையும் ஈடுபட செய்து பெருமைக்குரியவரா இருந்தாரு அசோகர். இத்தனை பெருமைகளை சொந்தக்காரனா இருக்கக்கூடிய மாமன்னர், இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரரா இருக்கக்கூடிய மாமன்னர் அசோகர் ஒரு நாள் தனது ஆலோசகர்களோட ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப எதிரில் ஒரு முனிவர் வராரு. முனிவரை பார்த்த உடனே மாமன்னர் அசோகர் அப்படியே ஓடி போய் அவரோட காலில் விழுந்து வணங்கினாரு. இத பார்த்த உடனே அங்க அவர் கூட இருந்த அமைச்சருக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா ஆயிடுச்சான். அமைச்சர் அசோகரை பார்த்து, மாமன்னரே, மிக பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்களோட தலையானது ஒரு சாதாரண முனிவரோட காலில் படலாமா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த பேரரசர் அசோகர் எந்த பதிலுமே சொல்லாம லேசா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாராம். அதுக்கப்புறம் அவர் அரண்மனைக்கு அவங்களோட தினமும் செய்யக்கூடிய அவங்களோட பணிகளை செய்து வந்தாங்களாம். ஒரு நாள் அந்த அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒரு ஆட்டோட தலை, ஒரு புலியோட தலை, மூன்றாவதா ஒரு மனிதனோட தலை அப்படின்னு 3 தலைகளும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அமைச்சரும் ரொம்ப கஷ்டப்பட்டு 3 தலைகளையும் எடுத்துட்டு அரசரோட முன்னாடி வைத்தாங்களாம். அது எல்லாத்தையும் பார்த்த அரசர், மிகவும் நல்லது, இப்ப இந்த 3 தலைகளையும் கொண்டு போய் அந்த சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னு கட்டளை இட்டாராம். உடனே அமைச்சர் என்ன பண்றாரு, சந்தைக்கு போறாரு. அங்க போய் விற்கிறாரு. விற்கும் போது முதல்ல ஆட்டோட தலைய ஒரு சிறந்த விலை கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தாரு, புலியோட தலைய தன்னோட வீட்டுல மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதையும் வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சந்தையில மனித தலையை மட்டும் வாங்குறதுக்கு ஒருத்தருமே முன் வரலையாம். அமைச்சர் திரும்பி அரண்மனைக்கு அரசர்கிட்ட சொல்றாரு நடந்த எல்லாத்தையும். மாமன்னரே, ஆட்டுத்தலையும் புலித்தலையையும் மக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஆனா இந்த மனித தலையை மட்டும் யாருமே விலை கொடுத்து வாங்க முன் வரல அப்படின்னு சொன்னாராம். உடனே அரசர் சொல்றாரு அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, மனித தலைய இலவசமாவே கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாராம். சரி மன்னரே அப்படின்னு சொல்லி அமைச்சரும் கிளம்புறாரு. கிளம்பி சந்தைக்கு போறாரு. இந்த மனிதத்திலே இலவசம், யாராவது வாங்கிக்கோங்க, இனாமா கொடுக்கறோம் அப்படின்னாராம். அப்பயும் ஒருத்தர் கூட அதை வாங்குறதுக்கு முன் வரலையாம். மறுபடியும் அமைச்சர் மன்னரை போய் சந்திக்கிறாரு. இப்போ அசோகர் அமைச்சரை பார்த்து சொல்றாரு, அமைச்சரே, பேரரசனாக இருக்கக்கூடிய என் தலைக்கும் இதுதான் விதி, இதுதான் பொருந்தும். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனித தலைக்கு மதிப்பு. உயிர் போன பிறகு அந்த தலைக்கு உள்ள மதிப்பும் போயிடுது. அப்படி இருக்கும்போது, இந்த மதிப்பு இருக்கும்போதே அந்த தலையால பெரியவர்களோட திருவடிகள்ல விழுந்து வணங்கி அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுதான் நல்லது. அதுவே பணிவு. இந்த பணிவு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொன்னாராம். எப்பயுமே பெரியவங்க கிட்ட பணிந்து நடக்க வேணும்.
பணிந்து நடப்பவர்களை தான் அனைவருமே விரும்புவாங்க அப்படின்னும் சொன்னாராம். உண்மைதானங்க. இந்த உடல்ல இந்த தலை இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. இந்த மனிதனுக்கு மதிப்புன்றது இந்த உயிர் இருக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மதிப்பு தான் கிடைக்குது. அப்ப இருக்கிறப்ப நம்மளோட மதிப்பை பெருக்கிறது, மதிப்பை அதிகப்படுத்துறதுன்றது நம்மளோட செயல்ல தான் இருக்கு. அதனால அந்த செயலை சிறப்பா செய்வோம், சுய ஒழுக்கத்தோட இருப்போம், எல்லார்கிட்டையும் பணிவா நடந்துக்குவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட பழகுவோம். அதுதான் நம்ம வாழ்க்கைய இன்னும் அழகாக்கும் அப்படின்றதுதான் நான் இந்த கதையில புரிஞ்சுக்கிட்டேங்க. நன்றி. ஓம் நம சிவாய.